மக்களுக்கு ஜனநாயகபூர்வமாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களை சந்திக்கணும்னு நினைக்கும் போது அதற்கான வழிவகையை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் என்ன அரசியல்னு பேர் வைப்பீங்க? தமிழ் பேசுகிற மக்கள் அங்கே இருக்கிறது தான் நமக்கு அந்த இடத்து பாண்டிச்சேரியோட கனெக்ஷன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாநிலம், ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை கூட இந்த இடத்துல இல்லைன்னா, கேள்வி கேட்கறோம் பூரா பாஜக பி டீம் சொல்லிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் வெறுப்பு அரசியல். நீங்க கச்சத்தீவுல ஆரம்பிச்சு, சிஏஏ என்ஆர்சியில் ஆரம்பிச்சு, நீட்டில் ஆரம்பிச்சு எல்லாத்து பேரையும் கழுத்து போடுறதுல இவங்க இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, நீங்க பிஜேபின்னா எனக்கு புரியல யாரு பிஜேபின்னு. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல். சேலம்ல தடை போடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் உள்ளரங்கில் ஒரு பேச்சுக்களும் வந்தது காஞ்சிபுரத்தில். இதுக்கப்புறம் புதுச்சேரிக்கு போக போகிறன்ற தகவலும் வருது. அதை எப்படியே பார்க்குறது? இல்லை, பெர்மிஷன் கேட்டிருக்காங்கன்னு நியூஸ் அதற்கு அஃபிஷியல் நியூஸ் எதுவும் இல்லை. பட் அவங்க அந்த பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அடிப்படையிலன்னா, இவங்க எதை ஒன்று சொல்கிறாங்களோ அதவே பாருங்களேன் மறுக்கப்படுது. நாளைக்கு அங்கே பெர்மிஷன் கிடைக்கும் பட்சத்தில் நீங்களே பாருங்கள், இங்கே டிசம்பர் 3 கார்த்திகை தீபம், பரணி கார்த்திகைன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்கல. அங்கேயும் முருகரையோ சிவனையோ கும்பிட்றவனுக்கு கார்த்திகை தீபம் தான். டிசம்பர் 6 பாபரி மஸ்ஜித்னு ஒரு கதையாக சொன்னீங்க. டிசம்பர் 4 பர்மிஷன் கேட்டதுக்கு. ஆனால் அங்கே பெர்மிஷன் கேட்கும்போது கொடுக்கப்பட்டா இந்த ஊரில் மக்களுக்கு ஜனநாயகபூர்வமாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களை சந்திக்கணும்னு நினைக்கும் போது அதற்கான வழிவகையை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் என்ன அரசியல்னு பேர் வைப்பீங்க? நான் இதை தான் வெறுப்பு அரசியல்னு சொல்கிறேன். நீங்கள் ஜனநாயகபூர்வமாக ஒரு இடம் கொடுக்குறீங்க, அவங்க ஜனநாயகபூர்வமாக பேசுகிறாங்க, முடிவை மக்கள் எடுக்கட்டும், நீங்களாம் அவங்களான்றது. இதுதான் ஜனநாயகம். நான் இடமே கொடுக்க மாட்டேன், வழியே கொடுக்க மாட்டேன்னா அப்போ இதில் பாருங்கள், ஒரு புதுச்சேரி விஜய் சாரோட ஹோம் ஸ்டேட் இல்லை. நான் தமிழ் பேசுகிற மக்கள் அங்கே இருக்கிறது தான் நமக்கு அந்த இடத்து பாண்டிச்சேரியோட கனெக்ஷனு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாநிலம், ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு இருக்கக்கூடிய ஒரு மனசு கூட, ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை கூட இந்த இடத்துல இல்லைன்னா அப்போ இது கவர்மெண்ட் ஆப்ரேஷனலாக இருக்கான்ற கேள்வி வருது இல்லைங்களா? ஸோ இவங்க காரணங்கள் தேடுறாங்க. இப்போ ஒரு பிரச்சனையால் பெர்மிஷன் கொடுக்கலன்றது வேறு, ஒரு பிரச்சனையால் எஸ்ஓபி போட முடியலன்றது வேறு, இல்லை அதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியாமல் ஒரு பிரச்சனைன்றது வேறு. இதெல்லாம் பண்ணாமல் இருந்துருவோம், இதுக்கு காரணம் கேட்டால் ஒரு பிரச்சனையை காரணம் சொல்லுவோம் அப்படின்றது தான் ஒரு என்ன சொல்லுவோம், சால்ஜாப்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு காரணங்கள் தேடுவது, ஃபைண்டிங் எக்ஸ்கியூசஸ். அதை தான் பண்ணுறாங்க இங்கே. அது நீங்கள் பெர்மிஷன் கேட்கறதுக்காக இருந்தாலும் சரி, எஸ்ஓபியாக இருந்தாலும் சரி, இல்லை இன்றைக்கி நடக்கூடிய எஸ்ஐஆரில் அவங்க முன்னாடி என்ன சொன்னாங்க, இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க பார்த்து எல்லாமே எப்படியாவது குழப்பி ஒரு அரசியலில் குழம்புல குட்டையில் மீன் பிடிச்ச முடியும்னு பார்க்கறது. அந்த குழப்பம் அங்கே இருக்குது, மக்கள்கிட்ட எல்லாம் மக்கள் தெளிவாக இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு செய்தியும் பார்க்க முடியுது, டிசம்பரில் நான் ஒரு புதிய கட்சியை தொடங்குவேன், அதுக்கப்புறம் விஜய் கூட கூட்டணி வச்சுப்பேன்னு சொல்லிட்டு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறதப்போ? எல்லாருக்கும் தான் ஆசை இருக்குது, அவருக்கு மக்களோட வரவேற்பு இருக்குது, அவருக்கு மக்கள் மேலே நல்ல விஷயம் இருக்குன்னா அது விஜய் சார் முடிவெடுக்க போகிறாரு. அதனால் முதல்ல ஒரு கூட்டணினா 30 தொகுதி அவரே நின்று என்னங்க கூட்டணி, எனக்கு அது புரியல. எல்லாம் நான் சொல்கிறேனே, நீங்கள் தமிழகம் நான் சொன்னால் பொறாமையில் பொங்குவானுங்க. தமிழகத்தை தாண்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள்லையும் தாவேகா கூட்டணிக்காக கட்சிகள் காத்துக்கிட்டு இருக்குது. அந்த நாட்கள் நீங்கள் பார்ப்பீங்க. 2029 தேர்தலில் அது ரொம்ப பட்டவர்தனமாகவே தெரியும். 26 தேர்தலுக்கு அப்புறமே பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸோட ஃபயர் கேட்சப் ஆகுன்ற அளவுக்கு நான் சொல்கிறேன். அதை வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள். அன்அஃபிஷியலாக கன்ஃபார்ம்டாக நியூஸை வச்சுட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா பொம்பாஸ்ட் பண்ணுறவங்க பூஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியும். இல்லை, நம்ம வெயிட் பண்ணுங்கள், அதை நியூஸாகவே பாருங்கள். ஆனால் எல்லாருக்கும் தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணுன்ற ஆசை இருக்குது. தாவேக்கா கொள்கை எதிரின்னு சொன்னவங்களுக்கே அந்த ஆசை இருக்குது. எல்லாரும் வந்தாலும் கூட நாங்கள் அரவணைச்சு போக மாட்டோம்னு இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க ஒரு லிஸ்ட்டே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது நான் கட்சியில் சேர்றவங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி அரசியல் எதிரியும் கொள்கை எதிரிக்கும் அதை சொல்லியிருக்கோம். மற்றபடி தாவேக்காவின் தலைமையேற்று மக்களுக்கு மாற்று அரசியல் கொடுக்கணும்னு நினைக்கிற யாருக்காக இருந்தாலும் அங்கே இடம் உண்டு, அதுக்கான நேரம் உண்டு, காலம் உண்டு, காத்து. தாவேகா பாஜகவின் பி டீம், சி டீம்னு சொல்றாங்களே, அப்போ அதுக்கு என்ன பதில்? அதுக்கு அவங்களே பதில் சொன்னாங்க. பாஜகவோட திரு ஐயா பொன்னாரு ரகுபதி தான் எங்களுடைய பி டீம், திமுக நடக்கிறதா எனக்கு சொல்றாருன்ற காணொலி என்கிட்ட இருக்கு, நான் தருவேன், நீங்க போடணும். அப்படி ஒரு கேள்வி அவர் வச்சிருக்காரு. எப்படி நீங்க தான் சொல்றேன், இவங்களுக்கு பாஜக எதிர்ப்பை தாண்டி இங்கே ஒருத்தரை காமிச்சு ஒருத்தன் சின்னதாக இருப்பான் ஆனால் அவன் வந்துடுவான்னு சொல்லி அரசியல் பண்ணுவாங்கன்னு சொன்ன புரியுதா? இப்போ புரியுதா? இங்கே பாஜகவோட பலம் என்ன? பாஜக வந்துடும் சொல்லி பாஜக எதிர்ப்பு மட்டும் இல்லாமல் வர்றவனை பூரா கேள்வி கேட்கறவனை பூரா பாஜக பி டீம்னு சொல்லிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் வெறுப்பு அரசியல். அந்த வெறுப்பு எங்களுக்கு இல்லை. ஆனால் பாஜகவின் பி டீமாக இருந்தது யார்? உண்மையில் பாஜகவோட 2001 2004 வரைக்கும் கூட்டணியில் இருந்து அந்த ஆட்சி நடக்கிறதுக்கு வழிவகுத்தது யாரு? பாபர் மஸ்ஜித் இடிப்புக்கு பிறகும் பாஜகவோட கூட்டணி வச்சு பாஜகவில் தமிழகத்தில் அத்தனை எம்எல்ஏக்களை உருவாக்கி ஐயா ஹெச் ராஜா உட்பட எம்எல்ஏ வாக்குனது யாரு? கலைஞரின் ஆசைப்படுற சின்னம் தாமரைன்னு சொன்னது யாரு? இன்னைக்கு பாஜக 2002 இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழல் நடந்தது, அவ்வளோ பெரிய கொலை நடந்தது. கோத்ரா ரயில் இருப்பில், பெஸ்ட் பேக்கரியில்.
அவ்வளோ கதறிச்சு குஜராத். அன்னைக்கு ஏன் நீங்கள் ஆட்சியை கவுக்கல, பாஜக ஆட்சியை? நீங்கள் அன்னைக்கு பாஜகலேருந்து வெளில வந்திருந்தீங்கன்னா, கூட்டணிலேருந்து பாஜக ஆட்சி கவுந்திருக்குமா? பாஜக ஆட்சி கவுந்திருந்தோம்னா அந்த இடத்துல எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்குமா மத்திய அரசு, புதுசாக வந்திருக்க மத்திய அரசு? ஆனால் நீங்கள் ஏன் அன்னைக்கு அந்த ஆட்சியை தூக்கி பிடிச்சிங்க? ஏன் அன்னைக்கு அந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சிங்க? இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கும்போது அன்னைக்கு வந்தது எஸ்ஐஆர், அன்னைக்கு வந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சிஏஏலேருந்து என்ஆர்சி வரைக்கும் யார் கூட இருந்து கையெழுத்து போட்டு வந்தது? இவ்வளவு தமிழகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையை எடுத்தாலும் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி திமுக ஒளிஞ்சிருக்குதுங்க. நீங்கள் கச்சத்தீவில் ஆரம்பித்து, சிஏஏ என்ஆர்சியில் ஆரம்பித்து, நீட்டில் ஆரம்பித்து எல்லாத்து பின்னாடி கையெழுத்து போட்டதில் இவங்க இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, நீங்கள் பிஜேபின்னா எனக்கு புரியல யார் பிஜேபின்னு. இத்தனை ஆண்டு நீங்கள் வந்து நிதி ஆயோக் மீட்டிங் போகாமல் இங்கே ஒரு இடி ரைட் நடந்தோடனே நிதி ஆயோக் போனால் கேள்வி யாருதுங்க? ஒரு பக்கம் நீங்கள் அமித்ஷாவை திட்டுறீங்க, இந்த இடி பிரச்சனைக்கு அப்புறமா அமித்ஷா பற்றி கேள்வி கேட்டால் பேசாமல் பதில் சொல்லாமல் போகிறீங்க. இப்போ சொல்லுங்கள் யார் பி டீம்னு? இந்த முதல்ல நான் இப்போ சொல்கிறேங்க, நான் யாருக்கும் பி டீம்னு சொல்கிற ஆள் நான் கிடையாது. ஆனால் ஒருத்தர் பி டீம்னு சொல்லி உங்களை தோக்கடிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் யாருங்க? உங்கள் அரசியல் புரிதல் தான் எங்கே? உங்களோட அரசியலுடைய எதிர்காலம், தொலைநோக்கு பார்வை தான் என்ன? உங்களை நம்பி ஓட்டு போட்டோமே இந்த 5.5 கோடி 6.5 கோடி வாக்காளர்கள், இந்த நம்பி இருக்கிற இந்த தலைமுறை 8 கோடி மக்கள், இவங்களுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். இதுக்கு பதில் இருந்தால் சொல்லுங்கள். இதுவும் வெறுப்பரசியல்னு சொல்லாதீங்க. நாங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசிசம் வைக்கணும். ஒரு கீழ்மட்டத்தில் இருந்த ஒருத்தனை எத்தனை பேருங்க எம்எல்ஏக்கு அழகு பார்த்தீங்க? எத்தனை பேருங்க மாவட்ட செயலாளரோ, மாநில ஒருங்கிணைப்பாளரோ, மாநில தலைமைக்கு வந்திருக்கீங்க? இதை கேட்டால் தப்புன்றீங்களேங்க. ஆட்டோ ஓட்டுறதை கொண்டு வந்து மாவட்ட செயலாளர் ஆக்குதுங்க அந்த கட்சி தாவேக்கா. இப்போ சொல்லுங்கள், யாருங்க இங்கே அரசியல் பிரிவினவாதம் பண்ணுறது? யார் இங்கே வெறுப்பு அரசியல் பண்ணுறது? ஓகே, இதெல்லாம் தாவேக்கா வந்து நிவர்த்தி செய்யுமா? அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு நபரை வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்து அழகு பார்க்கறது, வரும் காலங்களில் தாவேக்கா என்னெல்லாம் பண்ண போறீங்க? யார் யாருக்கெல்லாம் போஸ்டிங் கொடுக்க போறீங்க? ஏன்னா இங்க வந்து ஒரு தொழிலதிபராக வந்து போஸ்டிங் காட்டுறாங்க. இவங்க வந்து குளத்தூர் தொகுதியில் இவ்வளோ பெரிய டிராவல் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வருவார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து புதுச்சேரியில் இன்னொருத்தர் உருவாக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அவர் ஒரு கட்சி தொடங்குவேன், அந்த கட்சி வந்து விஜய் கூட ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. தாவேக்கா யார் யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்கும்? இல்லை, தாவேக்கா கட்சியாக பார்த்தீங்கன்னா யாருக்கு வாய்ப்பு கொடுக்குன்றது என்னோட பிரச்சனையே கிடையாது. நான் தமிழக மக்களுக்கான அரசியல் கேட்குறேன். இந்த தமிழக மக்களுக்கான எதிர்காலத்துக்கான அரசியல் கேட்குறேன். அதை நீங்கள் பண்ணவே இல்லை. உங்கள் பிரச்சனை இருக்கிற கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக தான் மட்டும்தான் பார்க்குறீங்க. ஏன்னா நான் திமுகவையும் அதிமுகவும் குற்றம் சாட்டுறேன். இந்த மாநிலத்துக்கும் இந்த தேசத்துக்கும் என்ன பிளான் வச்சுருக்கீங்க 10 வருஷம் கழிச்சு நான் கேட்குறேன். இந்த பிரச்சனையை ஆட்சியில் உட்காந்து எதுவுமே பண்ணாதவங்களால எப்போ திரும்ப வாய்ப்பு கொடுத்தாலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் ஒரு ப்ரூஃப் வைக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண முடியும்னா இந்த 2021 2026 பண்ணியிருக்கலாமே. இன்றைக்கி துணை முதல்வர்கிட்ட இருந்து அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து துணை முதல்வர் ஆக்குறீங்க. அந்த விளையாட்டுத்துறையில் எவ்வளவு சொதப்பல்கள் இருக்குது. ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு வேர்ல்டு கப்புக்குள்ளே, அவர் கிரிக்கெட்டரே கிடையாது, அவர் வந்து ஒரு பொய்யா 2 நாச்சு இப்போ பாத்திரக்கட்டிலேருந்து 2 கப்பை வாங்கிட்டு வந்து நிற்கிறாரு. துணை முதல்வர்கிட்ட ஒரு கப்பும் முதல்வர்கிட்ட ஒரு கப்பும். அவர் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியலையேங்க. அவர் தமிழகத்தோட கிரிக்கெட்டர் இல்லைன்னு கூட தெரியலையேங்க. அந்த கப்பு ஒரு ஆத்தரைஸ்டு கப்பு கூட இல்லைன்னு தெரியலையேங்க. யாருக்கு பயன்பெற்றது? நம்ம ஊரில் யாருக்கு பயன்பெற்றது அந்த ஃபார்முலா 4 ரேஸால நான் கேட்குறேன். இப்போ ஈவெண்ட் ஜோனல் மீட் நடக்கிற குழந்தைங்களுக்கு ப்ராப்பராக நேரத்துக்கு ஃபுட்டு வராமல், மற்ற டிஸ்ட்ரிக்ட் மீட்ஸுக்கும் டிவிஷனல் மீட்ஸுக்கும் போகிறவங்களுக்கு ப்ராப்பராக பெர்மிஷன் வராமல் எத்தனை ஈவெண்ட் பாதிக்குது. அந்தந்த பிடி சார்கள் கதறி போட்ட வீடியோலாம் எங்கிட்ட இருக்கு. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேறலையே. முடிவெடுப்பாங்க இல்லையா? யாரு முடிவு எடுப்பாங்க? அவங்க எடுக்க போறதுக்கு காரணத்தை நம்ம ஆம்பிளிஃபை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுதான் காரணம். இதுக்குத்தான் எங்களுக்கு வேற மாற்று தக்கி வேணும், மாற்று அரசியல் வேணும். அந்த மாற்றத்தை ஒரு ஆள்கிட்ட பார்க்குறோம். அவர்கிட்ட நாங்கள் வாய்ப்பு கொடுக்க போகிறோம். அவர் இதெல்லாம் செய்யணும்னு நாங்கள் கேட்க போகிறோம். அவரை செய்ய வைக்க போகிறோம். அவர் செய்வாருன்னு நம்புகிறோம். செய்யலாம்னு கேட்பேன், நான் உடன்பரப்பு இல்லை, என்ன பப்பனாலும் முட்டு கொடுக்கறதுக்கு கேட்பேன். ஆனால் அவர் செய்வாருன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. 50 வருஷமாக நீங்கள் செய்யவே இல்லைன்னும் போதே ஆப்வியஸாக வரப்போகிறோம் செஞ்சு தானே அவனுக்கு அந்த தெளிவு தானே இருக்குது. இல்லைனா அவர் ஸ்டேஜ் எடுக்க அவர் எந்த கட்சிக்கு போனாலும் சிஎம் கேண்டிடேட் இல்லை டெப்டி சிஎம் கேண்டிடேட்டுங்க இல்லைன்னு சொல்வீங்களா? நான் கேட்குறேன், உங்களை அடிப்படையில் கேட்குறேன். அவர் அஇஅதிமுக இணைஞ்சிருந்தா அவரை வந்து டெப்டி சிஎம் கேண்டிடேட் போட்டுக்க மாட்டீங்களா? அதை தாங்க சொல்கிறேன். அந்த மாதிரி தேவை இல்லைன்ற ஒருத்தருக்கு ஏன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா, இங்கே மாற்றம், இங்கே என்னமோ தேவை இருக்குது, அதை நம்ம கொடுத்தே ஆகணும். இந்த கட்சிகளுக்குள்ளே இருந்தால் கொடுக்கவே முடியாதுன்ற நிலைமை வருது. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அதனாலே அவர் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். அதோட சின்ன சின்ன வெளிப்பாடுகள் தான் இப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய மாற்று அரசியலாக இருக்கட்டும், இந்த மக்களுக்கான வளர்ச்சி பாதை அரசியலாக இருக்கட்டும், அது இன்னும் மேனிஃபெஸ்டோவில் நிறைய வெளிப்படும், ஆட்சியில் நல்லா வெளிப்படும். அதுக்காக காத்திருங்க, வாய்ப்பு கொடுங்க தான். ஓகே, கண்டிப்பா மக்கள் தான் இதுக்கான முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிதான் ஆகணும். நிறைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து நன்றிகள் சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல்.